ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டைனமைட் பென்டன் காமிக் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய கேரக்டரோட டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில லீக் ஆகிருக்கு. லீக் சொல்ல முடியாது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஆர்ட்டா, அதாவது நம்ம காமிக்கில் இந்த டிசைன்ஸ் தான் வரப்போதா இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆர்ட்டானு நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. நம்ம காமிக்ஸ் வந்து தான் தெரியும். இப்போ நம்ம ஆர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் டிசைன்ஸ்லாம் எப்போவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் எப்போ வீடியோ போடலாம்னு இருந்தேன், பட் கொஞ்சம் டிலே ஆகி போகிறோம். தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர் நம்ம ஹீட் பிளாஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் பிளாஸ்டோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கு. முக அப்பியரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் கலர் கரெக்ஷன் எந்த அளவுக்கு போயிருக்கா நமக்கு தெரியல. பிகாஸ் இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால கலர் கரெக்ஷன் ரொம்ப டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்குன்றது வந்து நமக்கு ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அதில் டிசைன் வந்து லைட்டாக அந்த பென்டன் 1000 ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆம்னிவர்ஸ் மற்றும் பென்டன் 1000 ஹீட் பிளாஸ்ட் இருக்காரு. அந்த ரெண்டு ஹீட் பிளாஸ்ட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ராஜ்னு ஒரு ஷோ வரும் இல்லையா, அதில் ஹீட் பிளாஸ்ட்டை காப்பி அடித்து ஒரு கேரக்டர் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பேர் ஞாபகம் இல்லை, அது ஃபயர்மேன் ஒரு நினைக்கிறேன். அந்த கேரக்டரோட லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்குது. இந்த டிசைன் நல்லா இருக்குது, நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்குது, ஒரு மாசாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் உடம்பெல்லாம் லாவா குழம்பு எரியிற மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஹீட் பிளாஸ்ட்டில் வந்து நார்மலாக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். நெருப்பு குழம்புலாம் ஓடிட்டு இருக்கும், எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் நெருப்பு எரியிற மாதிரி இல்லை. பிகாஸ் ஹீட் பிளாஸ்ட்டில் வந்து பாடி மேலேயும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அதில் பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாவா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் கருப்பு கலர் இருக்கு இல்லையா அந்த பாடி, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஹீட்டு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெருப்பு எறிகிற மாதிரி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு தெரியல, காமிக் தான் தெரியும். இது அஃபிஷியல் ஆர்ட்டா, இது வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட்டான்னு நமக்கு தெரியல. நம்ம காமிக் வரட்டும், May 6 காமிக் ரிலீஸு, அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமண்டோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா பல்கான மாசாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்னு தோணுது. ஹீட் பிளாஸ்டோட டிசைன் ஒப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த கிராட்ச்லாம் பயங்கரமாக தெரியுது, கிறிஸ்டலோட அந்த கிராட்ச்லாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக் டிசைன் எப்படி தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் ஆர்ட்டாக இருக்கா தான் நினைக்கிறேன். பட் நல்லா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. நல்லா மாசாக பல்காக நம்ம கிளாசிக் சீரீஸில் பார்க்கறத விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் பல்காக இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் பென்னோட அவுட்ஃபிட் தான் எல்லா ஏலியன்ஸுக்கும் இருக்கும். பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது பென்னோட அவுட்ஃபிட்னா பென்டனிசன் அவுட்ஃபிட் அதே தான் இருக்கும். பட் ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது பென்னோட அந்த பழைய அவுட்ஃபிட் இருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம டைமண்ட் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஷாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளாசிக் சீரீஸில் வந்து டைமண்ட் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட அவுட்ஃபிட் தான் இருக்கும். பட் இதில் சேஞ்சாக இருக்குது. ஸோ ஏர் ஃபோர்ஸ் அல்டிமேட் மாரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதில் கம்ப்ளீட்டாக அவுட்ஃபிட் இல்லாமல் இருக்கும். பட் இதில் அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸோட டிசைனை கிட்டத்தட்ட அதே டிசைன் தான், இன்னும் கொஞ்சம் பல்காக கொடுத்துருக்காங்க. அந்த மசில்ஸ்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளாசிக் இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பென்டன் சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோர் ஆர்ம்ஸோட டிசைனாக அது கிளாசிக் தான். எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே கிளாசிக் தான். ஃப்ரான்ச்சைஸ்ன்ற பாருங்க, எல்லா சீரீஸ்லையுமே கிளாசிக் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பட் இந்த காமிக்கோட ஃபோர் ஆர்ம்ஸ் டிசைன் மேபி கிளாசிக்கோட டிசைனை பிரேக் பண்ணலாம், அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா பார்க்கலாம், மசில்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, க்ளவுஸ்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய வெப்பன்ஸ் வைக்கிறதுலாம் வந்து அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட் கொடுக்குறதுனால கொஞ்சம் பல்காக ஒரு வாரியர் ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபேஸோட டிசைனும் சொல்லி கொஞ்சம் ரக்கடாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் டிசைன் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா ஒரு வாரியர் லுக்கு கொடுக்குது, நல்லா ரக்கடாக இருக்குது, ஒரு மாஸ் ஹீரோ லுக்கில் இருக்குது. அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் இறங்கி சண்டை போடும்போது நல்லா பயங்கர மாசாகவே இருக்கும். அண்ட் இந்த டிசைனில் சண்டை போடும்போது பார்க்க ஒரு எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. இந்த டிசைனில் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லாம் நரம்பு ஓடுறதுலாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த நரம்பு ஓடுறது, அந்த கையில் இருக்க செதல், இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம், காமிக் வரட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸோலர் 8 டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸோட ஒப்பிடும்போது நிறைய சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது. அண்ட் ஆக்சுவலி வந்து நம்ம பேசிக் எக்ஸோலைட் இருக்கார் இல்லையா, நம்மளோட ஒரிஜினல் சீரிஸ் எக்ஸோலைட், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்டு வெலாசிராப்டர் பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. வெலாசிராப்டர் அண்ட் ஹியூமன் இது மிக்ஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெலாசிராப்டர் அண்ட் மான்ஸ்டரை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் லுக்கில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏலியன்ஸ் மூவியில் வரும் இல்லையா, ஏலியன் மூவிஸில் அதில் வரக்கூடிய ஏலியன்ஸ் கேரக்டர்ஸ் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது காலருக்கு அந்த பந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட லைட்டாக ஒரு பயமுறுத்துகிற டோனில் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸை காமிக்கல, பிகாஸ் அந்த முகம் மூடி இருக்கும் இல்லையா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டுக்கு, சாரி நம்ம எக்ஸோலைட்டுக்கு, அதை காமிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸோலைட்டை ஃபேஸை காமிக்கல, பார்ப்போம், காமிக்கட்டும். அண்ட் இது கான்செப்ட் ஆர்ட்டா அஃபிஷியல் ஆர்ட்டான்றதும் இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே மேட்டரோட டிசைனுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட அவுட்ஃபிட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது பெட் அவுட்ஃபிட் கிடையாது. இதுக்கு கிரே மேட்டர் சேஞ்ச் ஆகும்போது தனியாக அவுட்ஃபிட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அது லுக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அறிவுஜீவிப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது. நம்ம கிரே மேட்டர் நம்ம கிளாசிக் கிரே மேட்டர் லைட்டாக க்யூட்டாக இருக்கும். பட் இது பார்க்க ஒரு ஏலியன் மான்ஸ்டர் லுக்கில் இருக்குது. அதில் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா போஸ்டர்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியுது. கிளாசிக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்குமா, இல்லை சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக காட்ட போகிறாங்களான்னு தெரியல. பெருசாக காட்ட நல்லா இருக்காதுங்க. பிகாஸ் அதோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனாலையும் அண்ட் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால தான் பவரே. இப்போ சைஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. சைஸ்லாம் இதாக இருக்கும். பட் இருந்தாலும் லுக்கை பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. காமிக் வந்து தான் தெரியும். நெக்ஸ்ட்டு அப்கிரேட் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக மாற்றின மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. டிசைனை கொஞ்சம் பல்காக கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்ம அப்கிரேட் பாடியிலலாம் டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பல்காக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அப்கிரேட் டிசைன் வந்து அந்தளவுக்கு பெருசாக சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. பட் போஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்கிரேட் டிசைன் லைட்டாக வந்து பிங்க் கலரில் இருக்கும், நம்ம ரீபூட்டில் இருக்கிற மாதிரி. பட் அப்கிரேட் வந்து க்ரீன் தான். பட் நம்ம காமிக்கில் எந்த மாதிரி கலர் கொடுக்க போகிறாங்க, கலர் கரெக்ஷன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கிளாஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அப்கிரேடோட சேம் டிசைன் தான் இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃப்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இவங்க ரிலீஸ் பண்ணால் இந்த கேரக்டர் டிசைன்லேயே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்டிங் ஃப்ளை மாதிரியே இல்லை. ஸ்டிங் ஃப்ளைன்னு எழுதுனா ஸ்டிங் ஃப்ளை நம்ம மட்டும் வேறு ஏதாவது புதிய நினைப்போம், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரீப்பியாக ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இது டிசப்பாயின்மெண்ட் தாங்க. பிகாஸ் இதை பார்க்க நம்ம ஸ்டிங் ஃப்ளை மாதிரி இல்லை. இது சொல்ல போனால் ஸ்டிங் ஃப்ளை மாதிரியே கிடையாது. இது ஒரு ஏலியன்னு நம்ப முடியாது. ஒரு பூச்சி, அவ்வளோதான், ஒரு மான்ஸ்டர் பூச்சி. ஒரு பூச்சி பெருசாக வளர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மான்ஸ்டர் லுக்கு தான் இருக்குது தவிர நம்ம ஸ்டிங் ஃப்ளை மாதிரி இல்லை. அதாவது ரீடிசைன் பண்ணாலும் இது ஸ்டிங் ஃப்ளைனே சொல்ல முடியாது, அவங்க தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பட் ஸ்டிங் ஃப்ளைன்னு சொல்ல முடியல. ஆக்சுவலி ஸ்டிங் ஃப்ளைன் ஃபார்மில் வந்து பார்த்தா ஸ்டிங் ஃப்ளையாக பென் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியெலாம் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டர் டிசைனில் தான் வந்து பார்த்தா நம்ம ஸ்டிங் ஃப்ளைன் கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டிங் ஃப்ளை. பட் இது ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது, இது பயமுறுத்துற மாதிரி இருக்குது. ஸோ இது கேரக்டர் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் இந்த காமிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஸ்டைலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ரீப்பியாக பயமுறுத்துகிற விதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது அடல்ட்டை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃப்ளையோடைய அந்த ஒட்டுமொத்த டிசைன் வந்துன்னா லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேனன் போல்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் மாஸ்டர் லுக்கில் தான் கொடுக்குது. பட் அந்த கேனன் போல்ட் டிசைனுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. அண்ட் பால்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி இருக்கும். பட் இதில் பால் மாதிரி இருக்குது. அவர் கால் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுதான் அவரோட பெரிய பலம் கூட சொல்லலாம். ஏன்னா உருண்டு போகிறது வசதியாக சொல்லிட்டு. ஆனால் அது சேம் டைம் அது வீக்னஸாக கூட இருந்துச்சு. ஆனால் இவருக்கு கால் கொடுத்துருக்காங்க, ஃபேஸே பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஏலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் உள்ளதாக இருக்கும், அது நல்லா தான் இருக்கும் பார்க்க. அண்ட் இந்த ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஃபேன் மேடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க. இந்த டிசைன் ரீடிசைன் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. பட் இது பார்க்க ரொம்ப க்ரீப்பியாக பயங்கரமாக இருக்குது. பென்னே இதை பார்த்து பயப்படுவார் போல இருக்குது. அண்ட் கெவினே இதை பார்த்து கிராண்ட்பாவே பார்த்து பயப்படுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்ப்போம் காமிக் வரும்போது எப்படி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. கலர் கரெக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அண்ட் இது உருண்டு போகும்போது எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. எல்லாமே பயங்கரமாக உருவாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பென்டன் சீரீஸில் இருக்கிற மாதிரி இது இருக்க போகிறது இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த பென்டன் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அழகாக இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கணும், டாய்ஸாக வாங்கி வச்சுக்கணும். இல்லை கேரக்டர்ஸ் மேலே ஒரு தனி இருப்பு, நம்ம அந்த ஏலியனாக மாறணும் எப்படி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஏலியனாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்துப்போம். அதாவது நம்ம இப்போ 4 ஆர்ம்ஸாக மாறி நடந்து போகிற மாதிரி நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போவுமே அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சி அதுக்கு ஃபேன் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ எனக்குமே வந்து நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஏலியன்ஸ்லாம் ரொம்ப பெரிய ஃபேன் நான். ஸோ பட் இந்த ஏலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ரீப்பியாக பயமுறுத்துற மாதிரி இருக்குன்றதுனால இதெல்லாம் நம்ம எப்பவுமே மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஹீரோ. ஆக்சுவலி அவர் யாரையும் கில் பண்ண மாட்டார், யாரையும் கொல்ல மாட்டார். மோஸ்ட்லி ஒரு ட்ரூ ஹீரோன்றதுனால இந்த சீரீஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனாக தான், உத்தமனாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பென்னு. அப்படி இல்லைன்னா அது நம்ம பென் கிடையாது, அது வேறு ஒரு பென். அண்ட் இது ஆல்டர்னேட் பென் தான். பட் இருந்தாலும் பென் டென்னிஸுக்கு உண்டான அழகே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவன்றது தான். சரி, ஓகே காய்ஸ், நம்ம காமிக்ஸ் வரட்டும். காமிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி போடலாம். அண்ட் வெளில வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்லா வெளியே செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச்.